ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் 14th சாப்டரில் 13th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும், பார்க்கலாம். A die is thrown once. இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு டையை ஒரு வாட்டி நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? 6. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாட் இருக்கும், அடுத்ததில் 2 டாட்டு, அடுத்து 3 டாட்டு, அடுத்து 4 டாட்டு, இப்படி நிச்சயம் டாட்ஸ் நிச்சயம் மாறி மாறி இருக்கும். இதில் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் வேறு ஒன்று கேட்பாங்க அடிக்கடி. டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிருவாங்க, அதில் ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மீன் 1 இருக்குது. அப்போ இதற்கு எதிர்பக்கம் என்ன, ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஒரு டாட் இருக்குது அப்படின்னா 2 ஆப்போசிட் சைடோட ஆடிங் நம்பர் என்ன வரும்னா 7 வரும். ஓகேவா? ஸோ இங்கே 1 இருக்குன்னா ஆப்போசிட்டில் 6 இருந்தாலும் என்ன செய்யும், 7 வரும். இங்கே 2 இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் 5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் வரும். சரி, பார்க்கலாம். ஸோ a die is thrown once, find the probability of getting அப்படின்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் a prime number, செகண்ட் a number lying between 2 and 6. 2 and 6 போது 2 வரக்கூடாது, 6 வரக்கூடாது. அப்போ 3, 4, 5 3 நிச்சயம் உங்களுக்கு வரும். அண்ட் ஆட் நம்பர். சரி, ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a prime number, numbers are, நான் இது ஏன்னு வச்சுக்கிறேன். இதில் ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்கு, 3 இருக்கு, அண்ட் 5 இருக்கு. அவ்வளோதான். சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் n of a ஈக்குவல் டு 1, 2, 3 இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு n of a டிவைட் பை n of s. அப்போ என்ன வரும் நமக்கு? 3 பை டோட்டல் 6. ஓகே, ஸோ 1/2 எழுச்சிது நமக்கு ஆன்சராக வரும். செகண்ட் கொஸ்டின், a number lying between 2 and 6. Two and 6. ஓகே, அப்போ இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். எனக்கு எல்லாம் கிடைக்கும் 3, 4 and 5. ஸோ இந்த 3 நம்பர் தான் நிச்சயம் கிடைக்கும். 2 and 6 அப்படின்னு சொல்லும்போது 2 எடுக்கக்கூடாது, 6 எடுக்கக்கூடாது, நடுவில் இருக்க நம்பர் மட்டும். அப்போ n of b ஈக்குவல் டு 1, 2, 3 3 தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு n of b டிவைட் பை n of s. என்ன வரும் நமக்கு? 3/6 வரும், 1/2. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்னது தான்? 1/2 தான் நிச்சயம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. an odd number. ஸோ இதில் நான் தேர்ட் கொஸ்டின் சீன் வச்சுக்கிறேன். ஆட் நம்பர் என்னலாம்? 1, 3, 5 இல்லையா? ஸோ ஆட் நம்பர். அப்போ இங்கே என்ன நமக்கு வருது? n of c எவ்வளோ? 3 தான். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் c ஈக்குவல் டு n of c divided by n of s. 3/6 1/2. ஸோ 3 கொஸ்டினுக்கு என்னது ஆன்சர் வருது நமக்கு? 1/2 தான் வருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரைம் நம்பர் என்ன இருக்கு? 2, 3 and 5 3 நம்பர் இருக்கு. ஸோ 1/2 ஆன்சர் வருது. செகண்ட் கொஸ்டினுக்கு 2க்கும் 6க்கும் இல்லை, 3, 4, 5 3 நம்பர் இருக்கு. ஸோ 1/2 ஆன்சர் வருது. இங்கே தேர்ட் கொஸ்டினுக்கு ஆட் நம்பர் 1, 3, 5 3 வருது. ஸோ இங்கே என்ன வருது? 1/2 தான் ஆன்சர். ஸோ இங்கே கேட்டிருக்க 3 சப்டிவிஷனுக்குமே ஆன்சர் என்னது தான்? 1/2 தான். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர் நினைச்சிங்க நீங்கள் தாராளமாக நினைச்சலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.